என்னங்க என்னங்க பவித்ரா, இந்த முகத்துல முழிச்சாதான் இன்னைக்கு நான் எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாகும். என்ன ஜானகி, மருமகளுக்கு நகை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்க. லட்சுமிய வைரத்தாலேயே இழைச்சிருவே போல இருக்க. அமெரிக்காவில் வைரமெல்லாம் டேம் சீப் தெரியுமா? ஹாங்காங்ல இருந்து கப்பல் கப்பலா கொண்டு கொட்டுறான். நம்ம சிவராமனுக்கு கல்யாணங்கிறது தெரிஞ்சிருந்தா நான் கூட 2 படி அள்ளி போட்டு வந்திருப்பேன். அது இருக்கட்டும்னா, லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரீங்களே, ஏதாவது குணம் தெரியுதா? அந்த பொண்ணு மகா அழுத்தம் தெரியுமா? மாத்திரையை கொடுத்தா முழுங்குறா, மெடிசனை கொடுத்தா முழுங்குறா, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்ணை கூட சிமிட்ட மாட்டேங்கிறா. அவ மகா அழுத்தம். அப்படின்னா வைத்தியம் செஞ்சு பலன் இல்லைங்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நான் செய்ய வேண்டியதை செஞ்சுடுறேன். பலன் தெரியறப்போ தெரியட்டும். டூ யுவர் டியூட்டி அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட். பாலட்சுமி, காஃபியா? மாமியா இருக்கா? அதுக்குள்ள கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கும் ஒரு 1/2 டம்ளர் சாங்ஷன் பண்ண. சரிங்க மாமா. என்ன தம்பி, நீ வரப்போறதே தெரியாது, ஒரு ட்ரங்கால் போட்டு வந்துடக்கூடாது? அவன் லட்சுமிக்கு போட்டு பேசியிருப்பான். ஜானகி, நீ இனிமே அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காத. இனிமே அவன் அம்மா பிள்ளை இல்ல, பொண்டாட்டிக்கு தாசன். அதுல தப்பு என்னன்னா, ஏதோ கொஞ்ச நாள் ஆனா சிவா ராமான்னு நான் மூலையில ஒதுங்க போறேன். அவங்க 2 பேரும் ஆயுசு பூரா ஒருத்தரோட ஒருத்தர் பிரியாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்ப மகனை லட்சுமிக்கு தத்து கொடுத்தேன்னு சொல்லு. நானா கொடுத்தேன், அவளே எடுத்துக்கிட்டா. அவங்க 2 பேரும் ஆயுசு பூரா ஒருத்தரோட ஒருத்தர் பிரியாம இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன லட்சுமி, காபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், அப்படியே நின்னுட்ட. ஓஹோ, சிவராமனை பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆயிட்டியோ? பேஷ் பேஷ் பேஷ். சிவராமா, லட்சுமிக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவ இன்னும் எதுக்கும் சரியா ரியாக்ட் பண்ணல. நியாயமா இத்தனை நேரம் பண்ணிருக்கணும். ஃபார் எனிதிங் அண்ட் எவரிதிங் டைம் ஷுட் கம், யூ நோ. Yes, the time has come. ஆமா சார், அவர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வித்துட்டாரு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. அவருக்கு இந்தியாவில் இருக்கவே பிடிக்கலையாம். சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட போறாராம். ஆமா சார், 16ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு ஏர் இந்தியா ஃபிளைட்ல அவர் சிங்கப்பூர் போறாரு. ஒன்ஸ் ஃபார் ஆல், திரும்பி வரவே மாட்டாராம். ரகு, எனக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் 16ஆம் தேதி நைட் ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு இருக்கேன். கிராண்ட் டின்னர். மறுபடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சந்திக்க போறனோ இல்லையோ. சார், நீங்க இப்படி பேசினா சென்டிமெண்ட்ஸ் மனசை கொஞ்சம் சலனப்படுத்துது. பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தேசம் இல்லையா? எனிஹா, சீக்கிரம் டின்னர் இன்விடேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். என்னங்க, முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டுதான் மத்ததெல்லாம் சாப்பிடணும். என்ன ஸ்வீட்? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பால்கோவா. எனக்கு அது பிடிக்காது. அப்ப பாதாம் அல்வா? பிடிக்காது. குலாப் ஜாமுன்? அதுவும் பிடிக்காது. வேற என்ன ஸ்வீட் தான் பிடிக்குமா? பவித்ராங்கிற இந்த ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்? இது எப்பவுமே தகட்டாது.
லக்ஷ்மி, டாக்டர் மாமா ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? ஏதாவது பலன் தெரியுதான்னு கேட்கிறேன். பழைய சம்பவங்கள் எதுவுமே நினைவுக்கு வரலையா? கொஞ்சம் கூட? லக்ஷ்மி, நீ யாரு, உன் பேரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இடம் எதுவுமே நினைவுக்கு வரலையா? என் வாழ்க்கையில் இன்று ஒரு முக்கியமான நாள். ஏற்கனவே என் நெஞ்சிலே பட்ட காயம் இன்னும் மாறவில்லை. இன்னொரு காயத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன். ஆம், நான் பிறந்த மண்ணை விட்டு, என் உயிருக்கு மேலாக நேசித்த என் மனைவியை விட்டு வெகு தூரத்துக்கு போகும் வேதனையான நாள் இது. பவித்ரா, நீ நீண்ட காலம் வாழ வேண்டும். உன் வாழ்க்கை முழுவதும் வசந்தம் பூத்து குலுங்க வேண்டும். எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மார்னிங். குட் மார்னிங். நாம இன்னைக்கு மெட்ராஸ் போறோம். ஐ மீன், நம்ம 2 பேர் மட்டும் போறோம். சரியா 11 மணிக்கு கார்ல புறப்படுறோம். ஓகே? அம்மா, என்னப்பா? லக்ஷ்மி கூட்டிட்டு நான் மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். லட்சுமி கூட்டிக்கிட்டா? கல்யாணத்துக்கு சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு லக்ஷ்மி கூட இருந்தா நல்லா இருக்குமே தான். நீ மெட்ராஸ்க்கு போறதா சொல்லவே இல்லையே. திடீர்னு தான் முடிவு பண்ணேன். ஆமா, லட்சுமி ரெடியா இருக்காளா? என் தம்பி, நாளைக்கே திரும்பிடுவீங்கல்ல? அநேகமா திரும்பிடுவேன். தம்பி, கையோட கொஞ்சம் இன்விடேஷன் கொண்டு போனா மெட்ராஸ்ல இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? இந்தா. ஐயா, டிஃபன் எல்லாம் ரெடி. கொண்டு போய் கார்ல வை. ஏன்பா, மெட்ராஸ் வரைக்கும் கார்லயேவா போறீங்க? ஆமாம்மா, அதான் வசதியா இருக்கும். வரம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா.
டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? எனக்கு பசிக்கல. நீங்க தானே காரை நிறுத்துனீங்க. உனக்கு பசிக்குமேனு தான். எனக்கும் பசிக்கல. போலாமா? லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அது உனக்கு அதிர்ச்சியை தரலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதை தாங்கிக்க சக்தி உனக்கு இல்லாமல் போகலாம். ஆனா அதை சொல்லியே ஆக வேண்டிய அவசியத்துக்கு இப்ப நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட நானும் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். சொல்லட்டுமா? சொல்லு லட்சுமி. பழைய ஞாபகம் திரும்பி வர்றதுக்கு டாக்டர் மாமா வைத்தியம் பண்ணார்ல? ஆமா லட்சுமி. நான் லக்ஷ்மி இல்ல, பவித்ரா. வாட்? ஆமாங்க, நான் பவித்திரமானவ நிரூபிக்க எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். லக்ஷ்மி இல்லைங்க, நான் உங்க லக்ஷ்மி இல்ல, இன்னொருத்தரோட பவித்ரா. ஆமா, நான் இன்னொருத்தரோட மனைவி. எனக்கு நடந்த கல்யாணம், கைப்பிடிச்ச கணவர், வாழ்ந்த வீடு, அந்த கண்ணியமான மனிதரோட நான் நடத்தின குடும்பம் அத்தனையும் ஞாபகம் வந்துருச்சு. டாக்டர், என்ன மறந்துருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை என் கணவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. என் கணவருடைய பாதங்கள் தான் எனக்கு ஸ்திரமான இடம். ஆனா இந்த பாதங்கள் நான் பூஜிக்கிற, ஆயுசு பூராவும் நான் பூஜை செய்யற பாதங்கள். லக்ஷ்மி, ஐம் சாரி. பவித்ரா, ஏற்கனவே உன் பழைய வாழ்க்கை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கணவர் யாரு, எங்க இருக்காரு, எல்லாம் எனக்கு தெரியும். நிஜமாவா? ஆமா, மெட்ராஸ் போயிருந்தப்போ அவரை பார்த்தேன். உன்னையே நினைச்சு நினைச்சு அவர் ஏங்கிட்டு இருக்காரு. உன் கணவர்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் இப்போ நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நன்றி டாக்டர், நன்றி. இப்போ என் பிரார்த்தனை எல்லாம் என்ன தெரியுமா? என் பழைய நினைவுகள் அப்படியே என் மனசுல நிறைஞ்சிருக்கணும். இடையில வந்து இந்த புதிய வாழ்க்கைய அடியோட நான் மறந்துடணும். பவித்ரா, தெய்வம் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருச்சு. நீ நல்லா இருக்கணும். அதுதான் என் ஆசை, அதுதான் என் பிரார்த்தனை. சார், ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார்.
ஃப்ளைட் கரெக்ட் டைம் புறப்படுதா? நான் ஏர்போர்ட் ஃபோன் பண்ணி கேட்டேன் சார். கரெக்ட் டைம் தான் புறப்படுதான். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது. அப்பெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. மிஸ்டர் சுதாகர் இருக்காரா? இல்லைங்க, இன்னைக்கு ராத்திரி பிள்ளைங்கள அவர் சிங்கப்பூர் போறாரு. சிங்கப்பூரா? ஆமா, இனிமே இந்த நாட்டுக்கு திரும்பவே மாட்டாராம். என்ன அவர் அங்க ஏதோ வியாபாரம் பண்ண போறாருமா. அதுக்காகத்தான் இங்க விருந்து. மேனேஜர் ரகுபதின்னு? அவர் ஐயா வழி அனுப்புறதுக்காக போயிருக்காரு. 21. Mr. Michael Fernando, kindly contact flight information counter for a message. All passengers bound for Singapore by Air India flight AI402 are requested to check through Immigration, Customs, Security. No, I'm all right. டாக்டர், வாங்க ஹாஸ்பிடல் போலாம் ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல டாக்டர், உங்களுக்கு பலமா அடிபட்டுது. நோ பவித்ரா, என் கடமை தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பத்தியே சிந்திக்க முடியும். சொல்றத கேளு. உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கை தான் முக்கியம். டாக்டர், டாக்டர், டாக்டர். Welcome aboard flight AI402 to Singapore. Please fasten seatbelts and do not smoke. சார், சுதாகர் ஒரு பேசஞ்சர் சிங்கப்பூர் போயிட்டு இருக்காரு. உடனே அவரை பார்த்தாகணும். என்ன சார் இது ரத்தம்? விடுங்க சார், உடனே அவரை பார்த்தாகணும். உடனே நான் அவரை பார்க்கணும் சார். சாரி சார், அவரை நீங்க பார்க்க முடியாது. எல்லா பேசஞ்சர்ஸும் ஃப்ளைட்டுக்குள்ள போயிட்டாங்க. டாக்டர், முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் ப்ளீஸ். நோ பவித்ரா, கார்ல ஏறு. ப்ளீஸ் கெட் இன். கான்ஸ்டபிள், ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு எப்படி வழி? இந்த பக்கமா தான் போனோம். ஆனா வெளியாளுங்க யாரும் உள்ள போக கூடாது.
ஏன் மிஸ்டர் அத்துமீறி எப்படி உள்ள வரலாம்? சார் சுதாகர் ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது தடுத்துருதுங்க சார், தடுத்துருதுங்க சார். ஃப்ளைட் புறப்பட்டுட்டே இருக்கு, எப்படி சார் நிறுத்த முடியும்? எப்படியாவது அவர் நிறுத்தி ஆகணும் சார். ஒரு பொண்ணோட எதிர்காலமே அவன் வாழ்க்கையே அவருக்கு எல்லாம் சார் இருக்கு. அவர் தடுத்துருதுங்க சார். நீங்க எங்கே இருங்க, நாங்க முயற்சி பண்றோம். Air India 402 Megastar, Mr. Sudhagar, passenger traveling to Singapore, is wanted immediately to contact Air India ground staff. Your attention please. An important announcement. Mr. Sudhakar, passenger bound for Singapore, is requested to report at the terminus immediately. Urgent message is waiting for him. Thank you. சுதாகர்! சுதாகர், இது உங்க பவித்ரா, உங்க மனைவி, உங்களுக்கே சொந்தமானவங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம் திரும்பிடுச்சு. இவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு சரியான நேரத்தில் தெய்வம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் அவனுக்கு நன்றி செலுத்துறேன். டாக்டர்